உள்ளது. மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிடாரங்களை எடுத்துக்கொண்டு களவாடி வந்த ஒரு 18 திருடர்களும் நமது திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வந்து மறைந்து கொண்டார்கள். மலையாள மன்னர் காவலர்களை வைத்து திருடர்களை தேடிச் சென்றார்கள். அப்படி தேடிச் செல்கிற பொழுது தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் மறைந்திருந்தார். திருடர்களை பிடித்தாச்சு. உங்கள் நாடு எங்கள் திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்று குற்றம் சாட்டினான் சேர மன்னன். பாண்டிய மன்னன் கூறினால் எங்களுக்கு தெரியாமல் மறைந்து வந்தார்கள் இவர்கள் என்று உண்மையை சொன்னான். மன்னர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. திருடர்களை பிடித்து விட்டோம், உங்கள் நாட்டில் தண்டனை கொடுக்க வேண்டியது நீங்களே ஆகும் என்று சொன்னார். யாரு? சேர மன்னன். அதற்கு பாண்டிய மன்னன் கூறினார், தண்டனையை நிறைவேற்ற எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் திருடிய பொருள் என் நாட்டுக்குரிய பொருள் இல்லை, திருடியவர்களும் என் நாட்டவர்கள் இல்லை, மறைந்த இடம் மட்டுமே இது. ஆகையினால் தண்டனை கொடுப்பதற்கு இடத்தை தருகிறேன், நிறைவேற்ற வேண்டியவன் நீ என்றார். அந்த 18 பேர்கள்ல ஒருத்த பேர் கற்பன். ஒரு திருடன் பேர் என்ன பேரு? கற்பன். அவன் எந்த நேரமும் கையில ஒரு சங்கிலியோடவே இருப்பான். உடனே மன்னனுடைய கட்டளை என்ன நடந்ததுன்னா, 18 தெருகளையும் படிக்கு ஒரு தலையாக வெட்டி வைத்தான். நம்ம அழகர் மேல 18 படியில ஒவ்வொரு தலையா வெட்டி வச்சிட்டாங்க. கடைசியில வரக்கூடிய அந்த கற்பனுங்கிறவன், நான் கருப்பசாமியுடைய அருளை பெற்றுத்தான் எனக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆகையினால் திருடியது என் குற்றம்தான், நான் இந்த உலகத்துல தெய்வமாக இருந்து எல்லாருக்கும் நான் வர கொடுப்பேன், அதனால என் உயிரை கருப்பசாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தலையை காட்டிட்டான். சேர மன்னன் தலையை வெட்டி வச்சுட்டான். அதனால அந்த சங்கிலி கற்பனுங்கிறவருடைய ஆத்மாவும் அந்த 18 படியில உயிராக தெய்வமாக நின்றுச்சு. அதை குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள் சோழவர்களும் பாண்டியர்களும் சேர மன்னர்களும். அப்படி வந்த தெய்வத்துல ஒரு தெய்வம் தான் உன் சங்கிலி கற்பன். கால் நிறுத்துவான். புரியுதா? இவ்வளவு குலுக்கு இவ்வளவு சத்தம் போடக்கூடிய உடம்புல நோயை ஒட்ட வச்சுட்டானே, அந்த தெய்வம் என்னடா செய்ததுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா? அதுதான் அங்க வந்திருக்கேன். அதுதான். அப்ப அடக்கமா இரு, சரி பண்ணிடுவோம். பக்கத்துல வா. இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் மாந்திரிகம் தான் என்பது உறுதியாக்கப்பட்டது. அதுல உன் வீட்டுக்கு பின்பக்கத்திலையும் இருக்கக்கூடிய இடத்துலயும் அடையாள சின்னங்கள் கிடக்கு. அவைகளை எல்லாம் நீக்கி உன்னை தெளிவாக்கி தந்தா போதும்ல, மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கால் உள்நாட்டிலே பார்க்கலாம். நடக்காதுடா மகனே, இருக்கிற பணத்தை இழந்துருவேன். இன்னும் 3 வருஷத்துக்கு நீ வெளிநாட்டில் தான் இருக்கணும். கால் வந்துட்டு வா. உணர்ச்சியை அடக்குடா. அருள் பாதி ஆங்காரம் பாதி. உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளே அருளாக மாறணும். அது அடங்கி விட்டால் ஞானமாக தெரியும். உள்ளத்தை அடக்குவாய் மகனே. இன்று உறங்கி நாளை விழித்து காலையில் என்னை பார்ப்பாய். வா பக்கத்துல. கருப்பசாமி, ஆமாம் எம்பெருமானே, அழகர்மலையில் இருக்கும் சுந்தரராஜ பெருமானே, 18 படிகளில் பாங்காக வீற்றிருக்கும் கருப்பசாமி, உன் அடிவாரத்துல ஒரு கொய்யா தோப்புல நான் உட்கார்ந்திருக்கேன். உன் அடிவாரத்துல என்னை ஒரு சித்தனாய் முக்தனாய் ஞானியாய் ஆக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமா என்று ஒருவன் கேள்வி கேட்டு வந்திருக்கிறானப்பா. பாருடா, எப்பேற்பட்ட கேள்வியெல்லாம் வந்திருக்கு பாத்தியா? அப்பா, பட்டால் பாசம், பட்டால் மனசுல பற்றுச்சுன்னா பாசம் வச்சிருவோம். அந்த பாசத்திலே நாம் தொட்டு விட்டால் அது உறவாக மலர்ந்து விடும். உண்மையா இல்லையா? பட்டால் பாசம், தொட்டால் உறவு. எல்லாம் வெறுத்து கெட்டால் அவன் ஞானி ஆகிவிடுகிறான். இந்த 3 விதங்களில் எல்லாம் பாசத்தையும் கடந்து, ஆசையவும் கடந்து, உறவுகளையும் கடந்து இனி இறைஞானத்தை பெற வேண்டும். அது அருளால் நடக்குமா, அறிவால் நடக்குமா,
என்னென்று உள்ளத்துக்குள்ளேயே தேடி தேடி முடிவு கிடைக்காமல் என்னை பார்க்க வந்திருக்கிறாய். காரணம் வரலாம். புரியுதா? பட்டால் பாசம், தொட்டால் உறவு, கெட்டால் ஞானம். உனக்கு அந்த சக்தி உண்டுமா அப்படின்னு நான் பார்க்கணும். என் முன்னால வந்து நேரம் வந்து உட்காருப்பா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கண்ண முடிக்கலாம். ஓஹோ, சரி, காரணம் வரலாம். ஏற்கனவே ஒரு சித்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய அனுஷ்டானத்தையும் மானசீகமாக நீ வணங்கி வருகிறாய். உண்மையா? அதுல அவருடைய அடையாள சின்னமாக அவர் கைக்கோல் ஒன்று இருக்கிறது. அதனால என் தண்டத்தை வைத்து உனக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டால் நீ அந்த ஞானத்தை அடைந்து விடுவாய் என்றது உண்மையாகிவிட்டது. எங்கே என் தண்டத்தை எடுத்து காட்டுங்கள் பார்க்கிறோம். அதேதான், பிரிந்து கிடக்கும், சேர்த்து கூடப்பா. எடுத்து கூடுறா. கர்மசாமி சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிற்றவையில் நீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை பகுதி யாரப்பா? சிவகங்கையா? அழகான தில்லை வனம் என் அன்னை அவள் வாழும் இடம். என்னடா செல்லக்குட்டி? அம்சாதுக்கு ரொம்ப முடியலை சாமி, ஒன்றுமே நடக்கணும் முடியலை. அப்படியே நானும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயாச்சு, ஒன்றுமே முடியல, நடக்கவே முடியலை. நடக்கவே முடியல, நீங்க தான் காப்பாற்ற. அண்ணா வைத்தியர் அண்ணே, துடைவாளை அப்படின்னு ஒரு நோய் இருக்கு உலகத்துல, தெரியுங்களா உங்களுக்கு? துடைவாளை இடுப்புக்கு கீழ் தொடையிலிருந்து பாதம் வரை வீக்கமும் பழுத்தது போல தோன்றும். அது உன் பொண்டாட்டிக்கு கருடா செல்லக்குட்டி பேல. நீங்க எல்லாம் என் பக்கத்துல இருந்து ஆனந்தம் கொண்டிருக்கீங்கன்னா எத்தனையோ பிறவிகளை செஞ்ச பாக்கியம் விடா. உண்மையா இல்லையா? இந்த கலியுகத்துல இப்போ நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சேவை என்னன்னா, நம்ம உண்மையிலேயே தெய்வீகமா இருக்கணும். தெய்வீகம்னு ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கு என்பதற்கு நம்ம புளியற கோயில் எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம பக்தர்கள் அனைவரும் ஆனந்தமா இருக்கணும். என்கிட்ட வரக்கூடிய பக்தன் யாரும் குடிக்க கூடாது, கஞ்சா அழுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதே மாதிரி என் பக்தர்களும் இருக்கணும்ன்ற ஒரு வெறி எனக்கு. அதை நீங்க எல்லாரும் நிறைவேற்றணும். யார் உங்களை பார்த்தாலும் நீங்க அந்த அறிவுரையை சொல்லணும். ஒழுக்கத்தின் சிகரமாய் வாழ்ந்து காட்டணும். நம்ம உண்மையா இல்லையா? கால் விட்டு வரலாம். காப்பாத்திரலாம்னு சொல்லியாச்சு. உன் மனைவிய அந்த வீக்கத்தை கடல் வற்றி போனது போல் அவள் காலை வத்த வைத்து அந்த நரம்புகளுக்கு புதிய பெறத்தை கொடுத்து என் கோயிலுக்கு நடக்க வச்சு கூட்டு வராங்க. நடக்க வச்சு அன்னதானம் போடுவேன். அன்னதானம் போடுவேன். கர்மசாமிக்கு பாருங்க, இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடுத்து மேலெல்லாம் தேய்ச்சி வெந்நீர் வச்சு குளிக்க வை. படிப்படியா வீக்கம் குறைஞ்சிரும். ஒரு நாள் மட்டும் கடினமான வலி இருக்கும், அழுவா, நீ பயந்துடக்கூடாது. இந்தா அந்த நேரத்துல இந்த கனியாவா உச்சந்தலையில வச்சு என் திருநாமத்தை 9 முறை சொல், வலி நின்றும் தெளிவாகி விடுவார். கனியை யாவமாய் பார்க்கலாம். ஜெயித்து வா மகனே, வெற்றி அடைவார். போட்டாவை சாமிட்டவை அங்க கர்மசாமிக்கு ராஜபாளையம். யார்? ராஜபாளையம். வெற்றிவேல் முருகனுக்கு.
நீ எங்கே எல் நினைவுகள் அங்கே நீ எங்கே மனைவி ஒரு புறம் தான் ஒரு புறம் யாரப்பா அவன் சிறகிலேயே நான் பறந்து வர ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் அருமையான வார்த்தைகளை கவிஞர் எழுதியிருக்காரு. பகவானின் படைப்பல்லவா அந்த கவிஞன். உண்மையா இல்லையா? வரலாம் மகனே வா. எங்கடா இருக்கும் பிள்ளை குட்டியெல்லாம்? அவளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய புனிதமான காலம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ ஒன்னா சேர்ந்து பொண்டாட்டி புள்ளியா என்ன வந்து பாப்பீங்களா? இந்த சித்ரா பௌர்ணமி உன் சிந்தை குளிர வாக்கு கொடுத்தேன். வியாழக்கிழமை அன்று இந்த கனியை கையில வச்சுக்கிட்டு என்னையும் நினைச்சுக்கிட்டு அவளை போய் நீ பார்த்து வர. புனிதம் அடைவாய், வெற்றி அடைவாய், என்னை ஆனந்தமாக வந்து பார்ப்பாய். கர்மசாமி ஆமா யாரு? ராஜபாளையம் எல்லை தன் குடும்பத்தில் கடனும் மன உபாதையும் அடைந்த மகன். யாரு? காலூர். முருகப்பெருமான் கோயில் எங்கம்மா இருக்கு? போயிருக்கீங்களாங்க? முருகனுக்கு ஒரு வேண்டுதல் அந்த காலத்துல பாக்கி கிடக்கு. புரியுதா? ஒரு காரணம் யாரு இருக்கு? அப்ப விட்டுருக்கா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கிய? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன முனீஸ்வர சாமி உங்க பக்கத்துல வராரு? உங்க வீட்டு எல்லையில் அவருடைய நடமாட்டம். இப்ப 2 வருஷமாக உங்களுக்கு தொழிலும் மனதும் வேதனைப்பட்டு கடன்பட்டு கலங்கிக்கிட்டு இயற்கைக்கு மீறாக 2 சுமைகளையும் ஏத்து வச்சிருக்கீங்க. அவைகளெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரம் ஒண்ணு உங்க பக்கத்துல வர வேண்டியிருக்கு. அதை வர வச்சு தந்துட்டோம்னா உன் மனசு குழப்பம் தீந்துரும், உன் கடனும் தீந்துரும். சரிதானே? கால் வச்சு கர்மசாமிக்கு யார் வீட்டுக்கார கண்ண மூடு நிப்பாட்டுவேன். அவனை திருத்தி தாரேன். இந்த வருஷம் கிடைச்சாச்சு. ஐஸ்வர்யமா இருக்கு. கர்மசாமி அது என்ன? மார்புக்கு கீழ் இடுப்புக்கு மேல் வயிறு சம்பந்தமான பிணி. யாருக்கு? இதுக்கு மேல இதுக்கு கீழே என்ன வலி உனக்கு? முருகா என்றதும் யார் பாரு? அது தெரியுது எனக்கு. உன் வீட்டு பொம்பளையாடா? அப்படி சொல்லிட்டாங்க. விவரம் சேவல இருக்கிறது வழக்கம் இருக்காடா? எந்த கோயில்ல? இன்னும் நொண்டங்கார ஐயா மறந்துட்டாரா? மறந்து. இந்த உடல்நிலை சரியில்லாததுக்கு யார்ட்டையும் போய் கேட்டீங்களா? நீங்க நினைக்கிறது மாதிரி மந்திரமும் தந்திரமும் நடக்கலடா. இது கிரகங்களால் இவருடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா வீணா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு மந்திர தந்திரமா இருக்கும்னு நீங்க செலவழிச்சா அது உங்களுடைய முட்டாள்தனம்னு அர்த்தம். இது இயற்கையால் தீர வேண்டியது. என் சக்தியால குணமாக்கிடுவேன். கால் வளர்த்துவாங்க.
தானடா. அதனால குணமாக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. 1000 இருந்தாலும் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமும் போராட்டமும் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல உன்னை எப்படி கீழே தள்ளுதவனு பார், இந்த இடத்துல இருக்க விடாம விரட்டுறனா இல்லையான்னு பார்னு சவால் விட்டுச்சு ஒரு குடும்பம். அந்த விரட்டலிலே ஏற்பட்டதுல செய்வனை இருக்கும் சந்தேகத்துல நீங்க எல்லாம் போய் மன்றாடுனீங்க. செஞ்சது உண்மை, ஆனா இவளுக்கு பாதிக்கிறாரு. இவளுக்கு வந்தது கிரகப்படி. ஆனா அவங்க சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டாங்க, நம்ம செஞ்ச மாதிரி நடந்துருச்சப்பா அப்படின்னு. அப்படி இல்லை, குணமாக்கி வெத்தியாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை என்ன பார்க்கவா, ஜெயிச்சு கால் வந்துட்டுவா. அந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்லலையே, எனக்கு பதில் வரலையே. என்ன பண்ணாமோ சொல்லியாச்சு, 3 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை சொல்லியாச்சு, விரட்டினதை சொல்லியாச்சு, அதை சொல்லியாச்சு. குழந்தைய பத்தி சொல்லலையே கருப்பசாமி, ஏன் சொல்லல? கற்பப்பை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? தெரியாது. இது நம்முடைய மார்பு, அதுல அப்படி போடுது. இங்க ஒரு பாதை, இந்த பாதையிலிருந்து மார்பை ஒட்டி செல்லக்கூடிய குடல் இருக்கே, அதுல சரியான இயக்கங்கள் கொஞ்சம் குறைவு. ஆனா அது கற்பப்பைக்குரிய பாதைதானே தவிர குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்குரியது அல்ல. அதனால என்ன செய்யணும்னா, திடீர்னு நெஞ்சை ஏத்துக்கிட்டு ஏப்பமா வரும், உடனே பசிக்காத மாதிரி தோன்றும், வயிறு வீங்கிறத மாதிரி தெரியும், சரியான வேளைகளில் குளிப்பு தோன்றாத குறைபாடுகள் ஏற்படும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு தள்ளி போயிடுது, நாளைக்கு தள்ளி போயிடுது, பிள்ளையா இருக்குமோன்னு கற்பனை பண்ணி இருந்த காலங்களும் உண்டு. அதெல்லாம் இல்லைன்னு போயிடுது மகளே. அதனால அதுல இருக்க குறைவும் நீக்கி தாரேன், குழந்தை பாக்கியமும் தாரேன். பொம்பளை பிள்ளை பிறப்பா, மாரியம்மானு பேரு. கருமசாமிக்கு கண்ணில் வந்த மின்னல் போல் காடுதே காடுதே. 7 மைலுக்கு அந்த பக்கம் இருக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சகோதரி சகோதரி சகோதரன், இவன் உனக்கு மகன், தம்பி மகன், அண்ணன் மகன். அம்மாய் குறுக்க வராதம்மா, அப்படி குறுக்க வந்து அந்த குடும்பமே வீணா போச்சு. உண்மைதானே? உன்னுடைய கட்டமனைக்குள்ள போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ள மாந்திரிகம் சொந்தமான தகடுகள் முதல் சுடுகாட்டு சாம்பல் வரை போட்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் செத்துறணுங்கிற ஒரு நிலைமை அதுல இருக்கு. அப்படி அது நடக்கவில்லை என்றால் போராடி சாச்சிட்டு போயிருவோம், என்ன நடந்தாலும் சாதிப்போம்னு சொல்லி ஒரு குரூப்பே காத்திருக்கு. அந்த குரூப் சட்டப்படி போகுமான்னு பார்த்தேன், அதை சமாளிக்கிறதுக்கு பணம் சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் தெளிவாக வச்சிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆபத்தில்லாமலும் காப்பாத்தி உங்க சொத்துக்களையும் மீட்டி உங்களை சுபிட்சமா வாழ வச்சா போதுங்களா? கால் விட்டு வரலாம். உங்களுடைய மனைக்குள்ள 1.25 ஆண்டுகள் நீங்க வணங்குற தெய்வம் வீட்டுக்குள்ள வராது, அருள் எடுத்தாலும் அறகுறையா நிற்கும். இதற்கு முன்னால அறிகுறிகள் தொடங்கியதெல்லாம் இப்ப நின்று போச்சு, புரியுதா? இவைகளெல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் அந்த செயல்பாடுகள் தான். அவைகளை நீக்கி உங்களுக்கு தெளிவான வழியை காட்டுறேன். இன்னும் 3 முறை என்னை காண வாருங்கள் மக்களே, வெற்றியாகித்தாரேன். ஜெயிச்சுக்கலாம். இடப்பெயர்த்தனை தீர்க்கிறேன், ஆபத்தில்லாமலும் ஆக்குறேன். சொல்லியாச்சு முதல்லயே. அப்படி கிடையாது, வெற்றி அடைவார். தீர்த்தாச்சு. பக்கத்துல வா, வாடா பக்கத்துல.
மல்லபுரத்துக்கு போறியா? போகாத. காலில் விழுட்டு வரலாம். முன்னாடி வாங்க ஐயா. என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அதை நடத்தி தாரேன். நானே அங்க வந்து இருக்க பூஜையும் பண்ணி தருவேன். என்னை நினைச்சு நீ வணங்கும் போதெல்லாம் உனக்கு எல்லா காரியமும் நடக்கும். இந்தா செல்வத்தை தந்தாச்சுடா. நல்லா இருக்கு. நான் தூத்துக்குடி புதுக்கோட்டையை கூப்பிட்டுருக்கேன். இந்த மஞ்சக்கார பிள்ளைய ஜாதகத்தை நல்லா பார்த்துருக்கியாடா? நல்லா உட்காருமா. என்ன லக்கணடா? கும்பலக்கம். லக்கணாதிபதி எங்கடா இருக்கான்? 5ஆம் இடத்துல. கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனத்துல இருக்கான். மிதுனத்துல லக்கணாதிபதி இருந்தா என்ன பிள்ளைடா பிறக்கும்? அது சரராசியா ஸ்திர ராசியாடா? சரராசி. இவ சரராசிக்கு இவளுக்கு கிடைக்கிற கனவு இவளுக்கு கட்டுப்பட்டுருப்பானா? இவ அவனை அடக்குவாளா? இவ தான் அவனை அடக்குவா. உண்மையா? கால் ஒன்றுவா. வெற்றிவேல் முருகனுக்கு. மனம் குழம்பாமல் வந்து மாசற்ற நிலையில் உட்காருங்கள். உங்களை படிப்படியா நான் தேடி கொண்டு வந்திருக்கேன். இப்ப வீடு மாறி வச்சிருப்பீங்க நீங்க. சரா, தேடி கொண்டு வந்தேன். வீடு மாறி வைத்திருக்கிறீர்கள். இப்ப இருக்கிற வீட்டுல உனக்கு தொழிலுக்கு மக்களையும் வர வச்சு மன விருத்தியும் உருவாக்கிறேன். ஆனா இவ மட்டும் சிந்திக்கா அறிவா. எப்படி சிந்திக்கா? சாமி வரத்தை கொடுத்தாச்சு, துணையா இருக்கும்னு சொல்லிடுது. எங்க அப்பந்தான் தேவையில்லாம உள்ளத்துக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு கிடக்கான். சொன்னியா? அதனால இந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாலே போதும், எல்லாம் நல்லாயிரும். அது விடுதலையாகனா அதுக்கு மருந்தே கிடையாதும்மா. அப்படி சொன்னல. கால் வா. வா. ஓ உள்மனத்துக்குள்ள நம்ம மனைவி பக்குவமானவள். கடவுள் நமக்கு கொடுத்ததோ 2 பொம்பளை பிள்ளைகள். நமக்கு ஏற்பட்ட தீவினைகளை மீள முடியாம நம்ம லாக் ஆயிட்டோம். கிரகங்களும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. அதனால இதுல மீளுவது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு உள் பயம் உன் ஆத்மாவோட ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த ரெக்கார்டை நான் இன்னைக்கு உடைக்க, என் துணையான சக்தியை உனக்கு கொடுக்க, இன்னையிலிருந்து துணிந்து நில். தர்மம் வாழும். கால் ஒன்று வா. மனமே திறந்து கொள், பயத்தை மறந்து கொள், துணிவை பெற்றுக்கொள், நானே தஞ்சம் என்று இருந்து கொள். இன்னிலிருந்து மன அலைகள் மாறும், தைரியம் கிடைச்சிரும். என்ன நினைச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்லுடா, மக்கள் வந்து சேருவான். இந்தா பணத்தை அள்ளித்தார, புனிதமாக வாழ், புது வீடு கட்டி வாழ்வாள். அப்படி செல்வாக்கார் ஓடியா குட்ட. ஏய் வாயாடி கழுத. நல்லா இருக்கு. கை வலிச்சா? சரியாயிரும் போ. என்ன பிடிக்கிற? வரலாறு. யாரு வரலாறு? இந்திய வரலாறு. கொஞ்சம் பொறுமையா இருப்பாப்பா. கண்ணமுடி பாப்படி. போக விட மாட்டேன், நீ போ. காலில் விழுந்துக்கா, உட்காந்துக்கா. முன்னாடி தள்ளி உட்காருங்க. கனவு கண்டே நான் கனவு கண்டே, காலம் கனிந்து வர
கனவு கண்டேன், கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். பத்திரத்தை தூக்கிட்டு போன ஆளுடைய பேர் என்ன? சுந்தரம். சுந்தரம். ஆமா. சுந்தரம் என்பது யார்? சின்னம்மா. சின்னம்மா தம்பி வரும். தம்பி ஏன் உங்க பிள்ளைகள் என்னாச்சு? பிள்ளையெல்லாம் பணம் காசு வாங்கிட்டு அடிச்சு முடிக்கிட்டாலும் தனியாக நான் வந்துருக்குறேன். காலில் விட்டுவாங்க. வாழை மரத்தடியில் இருக்க கண்டேன், வாழ்வு மலரும் என்று நினைக்க கண்டேன். கருப்புசாமி விதவிதமா விளக்கங்களை சொல்லுதார், பாட்டுகளை பாடுகிறார். நமக்கு என்ன விஷயம் வருதுன்னு தெரியல, என்ன குழப்பம் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு உன் கொஞ்சம் குழம்புது. ஒரு வார்த்தை சொன்னா உள்ளமே இடிஞ்சு போயிரும். உன்னுடைய நட்பு இன்னைக்கு கடவுள் போல் இருக்கலாம், ஆனா இந்த நட்பே இந்த உறவினர்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னா உன்னால அதை மீட்டவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. உண்மையா இல்லையா? நீ துடுப்பும் படகும் ஒடிந்து கடலிலே கைகால்களை உதைந்து வந்து கரை சேர்ந்த ஒரு மரம். மீன் எடுக்க போன வழியிலே உன்னை கூடையில் போட்டு கொண்டு வந்த மகள் இவள். அந்த பாசமும் இரக்கமும் இவ வாழ்க்கையும் அழிச்சிடுது. இன்னைக்கு ஒரு முடிவும் கிடைக்கல. இந்த ரெண்டுக்கு இடையில் இந்த சொத்து கிடைக்குமான்னு கேட்டேன். 6 ரூபா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்னடா கிடைக்கும்? 6 ரூபா. நீ போய் கேட்க முடியாது தெரியுமா? நீ பாசம் தான் வச்சுக்கலாம், பங்கு கேட்க உனக்கு ரைட் கிடையாது. இவா பொம்மநாட்டி ஓலி நீ வருவியோ என்கிட்ட? ஓத்தி விடுவான் வந்தேங்க, புரியுதா? அதனால உயிரா சொத்தா எந்த கேள்வி இப்பொழுது நடைமுறை, புரிஞ்சுக்கணும். கால் வந்துட்டு வா. இந்த சொத்துக்களை நான் கொஞ்சம் வாங்கித்தாரேன், குறைப்ப பணத்தை வாங்கித்தாரேன். ஒரு வக்கீல் வந்திருக்கிறார். என்னடா அவரை வச்சு பேசி ஒரு பணத்தை கொடுத்துட்டு கணக்கு எழுதி முடிச்சுட்டு உனக்கு எனக்கும் பந்தம்னு எழுதி கொடுத்து ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்கித்தாரேன். 2 பேரும் பிழைச்சிட்டாங்க. உன் பிள்ளைகள் வருமானு கேட்டேன், செத்து கொல்லி வைக்க கூட வராது. அந்த பிள்ளைகள்லாம் இப்பவுமே எங்க ஆத்தா செத்து போயிட்டான்னு முடிவுக்கு வந்துருச்சு. உனக்கு அது இடைஞ்சல்னு நினைக்கலாம், ஆனா மறைமுகமான பாவம் அதுல ஓட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த அவலையை நீ ஏற்றாய், அனாதையை உன்னை அவள் ஏற்றாள். இதுதான் உங்க 2 பேருடைய விதியும். இதுக்கு யாரும் வந்து இந்த உலகத்துல பிரயோஜனமே இல்லை. ஒண்ணு போல கால் விட்டுருவாங்க. இந்த அலங்காரம்லாம் எனக்கு பிடிக்கல. இது தெய்வீக அலங்காரம் கிடையாது, இது சக்காப்புக்க அலங்காரம். அதனால கொஞ்சம் நீங்க பிழைச்சிக்கிறதுக்கு சொத்தை நான் வாங்கித்தாரேன். இப்ப நான் கேட்டேன், அந்த சொத்துக்குரியவன் உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போன அந்த சொக்காரன் உன் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்துட்டான். யாருக்குடா கொடுக்கணும்? எங்களுக்கு கொடு, எங்க ஆத்தாளுக்கு கொடுக்காத அப்படிங்கிற வார்த்தை அங்க வந்துருச்சு. அதனால உன்னை என்ன செய்யறதுக்கும் அங்க தயங்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ நீ. ஆனா உனக்கு நான் கொஞ்சம் பணத்தை வாங்கி தரேன், காப்பாற்றி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, வாடா நல்லா இருப்பான். நல்லா புண்ணியமா இருப்பான். கருப்பசாமி என்னடா என்ன அப்படியா? சரி சரி சரி. அம்பாசமுத்திரம் எல்லை கௌதமபுரி.
பொறுமை வேண்டும் மகளே. ஒருத்தருக்கு கொடுத்தா உலகமே வந்துடும் பக்கத்துல. உட்காருங்க. முன்னாடி வாப்பா. பேசினாடா பொண்டாட்டி? பேச வச்சிருவோமா? சண்டை கிட்ட போட மாட்டிய? குழப்பம் இல்லையே. கால் வந்துட்டு வா. அங்கே ஒன் விழிக்குது, ஆந்தை போர் முடிக்குது, விக்க விட்டு பேயாட்டம் போடுது. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கண்ண மூடி உட்காரணும். அதுக்கு என்ன நடக்குன்னு நான் பார்க்கணும். கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். அதான் கண்ண முடிக்காதே. அப்படியா? சரி. அவ இருக்கிற இடத்துல பழைய காலத்து உரல் கிடக்கு. பழைய காலத்து கொத்து உரல் கிடக்கு. பழைய காலத்து மண்ணு வீடு மாதிரி உள்ள சுவர்கள்லாம் இருக்கு. என்னடா அங்க ஏற்கனவே ஒரு பொம்பளை போட்டிக்கு உட்கார்ந்துருக்கா. அவனுடைய வேகத்தை கிளப்பி இவளை வெளியேற்றி தாரேன். இப்படி நல்லா போடு. புளியரை நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம் தொட்டால் மணக்கும் சௌவாதி. இன்னொரு தரம் கால் வருவாங்க. முன்னாடி வாங்க. முன்னாடி தள்ளி வாங்க. எனக்கு பொங்கச்சோறு வச்சு இன்னைக்கு புனிதமாக தந்ததனால உங்கள் மூவருடைய வாழ்வும் புதுமை பெற்று பொலிவாக வாழும். அதே போல நீ நினைப்பது போல உன் தங்கச்சி 2 பேரையும் உன் பிள்ளையாக நினைக்கிற. அந்த பாசமும் பற்றும் பெருமையாக நடக்கும். உன்னுடைய கற்பனைக்கு ஒரு விளக்கமும் புனிதமான வாழ்க்கை ஒரு துறக்கமும் கிடைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நான் கூட இருந்து செய்து இந்த கோவிலை ஒரு பெரிய அரசாட்சியாக நீங்க நடத்தி இந்த உலகம் புகழும்படி நடத்துவீங்க. கருப்பசாமிக்கு வரலாம். வெற்றி அடைந்து வழி சங்கரி வீட்டுக்காரர் பிடிக்காம இருக்கும். எந்த நோயும் இல்லை. அது அத்தனையும் நீங்கியாச்சு, வெற்றியாச்சு. சங்கரி வீட்டுக்காரருடைய மனநிலை இந்த மாதத்திலிருந்து மாறும். ஆபத்து இல்லாமல் நடக்கும். இவனுடைய சரீரத்துக்குள் நுழைந்து போய் அடுத்து கொண்டு வந்து நான் நானாக அவள் அவளாக இருக்க வரம் கொடுக்கும்படி கட்டளை ஆகிவிட்டது. அதனால இன்னும் 3 முறை என்னை பார்க்க வந்து 3வது முறையில் அந்த சக்தியை கொடுத்து இவளை வாழ வைக்கிறேன். காரணம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு இந்த அம்மா இன்னையிலிருந்து என்னை நீ தியானம் செய்து கொள். தெளிவாகவும் உயர்வாகவும் இருப்பாய். ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லா நடக்கும். கோயிலில் விநாயகர் ராஜராஜேஸ்வரி பத்திரகாளி பூஜை நல்லது. பூஜை போடுங்க, கூட வாரேன். பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. வெற்றி கிடைக்கும். எல்லாம் நல்லா நடக்கும். சந்தோஷம்.